வடிவேலன் இந்திரனின் வில்லான இந்திர தனுசுவை எடுத்து வந்து அதன் நான் மீது அமர்ந்து அந்தரத்தில் பறப்பான். மலைகளை பிடுங்கி எறிந்தான். இப்படியாக விளையாடும் அவனை யாராலும் தட்டி கேட்க முடியவில்லை. சிவமைந்தனின் இந்த சேஷ்டைகள் தேவர்களுக்கு பொறாமையை ஏற்படுத்தியது. அந்த பொறாமையை ஏற்படுத்தியதும் சாட்சாத் முருகன் தான். வல்லவன் ஒருவன் தன்னை விட சக்தி மிகுந்த ஒருவனை பார்த்துவிட்டால் பொறாமை கொள்வது இயற்கைதானே. தங்களை விட உயர்வான சக்தி பெற்று வளரும் இந்த சிறு குழந்தையின் வீரத்தை பார்த்து பொறாமைப்பட்டனர். அவர்கள் யார் தெரியுமா? யமன், வருணன், சூரியன், அக்னி, குபேரன், வாயு ஆகிய பெரிய இடத்துக்காரர்கள். அவர்கள் ஒன்று சேர்ந்து இந்திரனிடம் முருகன் செய்யும் சேஷ்டைகள் பற்றி கூறினர். இந்திரனே, சூரனை அழிக்க பிறந்ததாக சொல்லப்படும் முருகன் அதற்குரிய பயிற்சியை எடுக்காமல் நம்மால் படைக்கப்பட்ட பொருளை அழித்துக் கொண்டிருக்கின்றான். நான் 7 கடல்களுடன் விசாலமாக விளங்கினேன். என் பொருட்களை ஒன்றாக்கி விட்டான். கடலுக்குள் கிடக்கும் முதலைகளை பிடித்து பூஜை செய்கின்றான். முதலை பூஜை என்பது பிரம்மாண்டமானது. இதை கேரளாவில் உள்ள கோவில்களில் காணலாம். முதலை வடிவ பொம்மை செய்து பூஜை நடத்துவார்கள். சபரிமலையில் மதிய பூஜையில் இது விசேஷம். இப்படி வந்த வேலையை விட்டுவிட்டு இருப்பவற்றை நாசமாக்கத்தான் இவன் பிறந்தானா என்றான் வருணன். யமன் ஓடி வந்து, இந்திராதி தேவரே, தங்கள் அடிமையான என்னிடம் உயிர்களை அளிக்கும் சக்தி கொடுத்துள்ளீர்கள். இவனோ உலக உயிர்களை தானே அளிக்கின்றான். அப்படியானால் எனக்கென்ன மரியாதை இருக்கிறது? என் பெருமையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமானால் நீங்கள் தான் அதற்குரிய ஏற்பாட்டை செய்ய வேண்டும் என்றான். குபேரன் தன் பங்கிற்கு, இந்திரரே, அவன் தலையில் உள்ள கிரீடங்களில் ஜொலிக்கும் வைரங்கள் குபேரனான என்னிடம் கூட இல்லை. அவன் என்னை விட செல்வந்தனாக இருக்கின்றான். அப்படியானால் எனக்கு எதற்கு குபேர பட்டம் என்றான். இப்படியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றாக சொல்ல இந்திரனின் மனதிலும் ஊறி கிடந்த பொறாமை உணர்வு வெளிப்பட்டது. எனது பலமிக்க தனுசை விளையாட்டு பொருளாக அவன் வைத்திருக்கின்றானே, அப்படியானால் தேவர்களின் தலைவனாக இருந்து என்ன பயன்? இந்த முருகனை தட்டி வைத்தால்தான் என் பதவி நிலைக்கும் என மனதிற்குள் கருதியவனாய் தனது ஆதரவாளர்களுடன் முருகனை அடக்கி வைக்க தன் ஐராவதம் யானை மீது ஏறி புறப்பட்டான். சூரியன் முதலான தேவர்கள் தங்களுடைய தேரேறி வந்தனர். அவர்கள் மேருமலை அடைந்த போது அதன் சிகரங்களை பாலமுருகன் லாவகமாக கிள்ளி எறிந்து பந்தாடி கொண்டிருந்தான்.